ஓடு பார்த்தா உன்னை எப்ப எடுத்துரும் சரியா விட்டது மாடி மயில சேரு எல்லாமே எல்லாமே கவர் ஆகுது எல்லாமே தெரியுது என்னடி கேக்குற தாங்க முடியல ஓடி எப்ப எடுக்கணும் காதாசம் இருக்கு ஆடிய கண்ணு யாரு எவரு நம்ம வீட்லயே தான் இருந்தா ஆமா அப்படியே சரிதான் ஆமா நீங்க யாரு சகுந்தலை ஓ சகுந்தலையா உண்மைதான் அழகா இருக்கிற
உங்களுடைய ஆசைக்கு கிடையாது. அதனால் என் நாட்டை நான் செல்கின்றேன். நீங்க வந்தாங்க பார்த்து செல்லுங்க. என்னமா ஒரு பீடி நேரம் ஆகுமா? சகந்தரா உண்மைதான். நான் வாழ்ந்தாலும் உன்னோடு, நான் செத்தாலும் உன்னோடு. செத்தா சண்டையில சாகணும் இல்லையா மண்டபம் சாகணும். இது என்ன பாத்தியா? மண்டபம் சாக தேவையில்ல, செத்தாலும் சண்டையில சாகணும். இல்லை என்றா புளிய மரத்துல சுருக்க மாட்டேங்குது. ஆமா அதெல்லாம் தெரியுது. இருந்தாலும் முகம் அவ்வளோ தெரியுது. இந்த அவர் உட்காந்துருக்காரு சேர் போட்டு பன்னீர் நல்லா தெரியுமா? இருந்தா உட்காந்துருக்காங்க தெரியுதா? ஒரு மேலாட்டு அந்த தம்பி ஒரு மண்டை உட்காந்துருக்கு, உட்காந்துருக்காரு. பேட்டியா இந்த மசாலா இதோ மரம் இருக்கிற நான் மரத்தை தூக்க மாட்டி ஜாவ பாரு. நான் என்னைக்கு ஒண்ணு எடுக்கணும்னு கல்யாணம் அதெல்லாம் இல்லை. அது டைம் பண்ணல. மணி 5 ஆயிருக்கும். என்ன சொல்றாங்க? செத்தா எனக்கு என்ன, நீங்க வாங்கினா எனக்கு என்ன, எனக்கு தேவையில்லைங்க. நான் ஒரு வாலிப பருவா, எனக்கு தேவை கிடையாது. நீ ஒரு இளங்கண்ணு. யாரு? நான் இளங்கன்று. ஆமா இளங்கன்று பயிர் செய்யாது. இளங்கன்று பழமறியாது அல்லவா? அதனால தாங்க திரைக்கல் வாழ்க்கை யாரும் நீங்க எனக்கு தேவையில்ல சுவாமி. உனக்காக ஏங்குறேன் பேபி. நீ வரவில்லை என்றால் அது சிந்தை பண்ணி தம்பிடுங்க. ஒன்னையே கட்டிக்கிறேன் சுவாமி. மாமாங்கிறான். என்ன விட்டுட்டு போறா மறுபடியும் சத்துருவேன். எனக்கு நீ தான் தேவை. நான் செத்தாலும் இருக்கிற ஆம்பளை பத்தியே நம்ப கூடாது. அப்படியா? இல்ல அதனாலதான் நீ பிடிச்சி பேசக்கூடியவன்டா. ஏமாச்சு பிள்ளைய வச்சு போட்டு
தாங்களாப்பட்டவன் என் மீது ஆசை வைக்கவில்லை என்றால் உங்க உயிரை வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றீரே. ஐயோ செத்தாலும் உன்னோடு உங்க திருமணமாக விட்டதா லாகவில்லையா? எனக்கு ஒன்றுமே எனக்கு இந்த தெரியாது. கல்யாணமாகவில்லை அது கல்யாணமாகவில்லை எங்க அம்மா என்ன அப்படி வளர்த்துருக்குது. ஆமா நட்டுக்கிட்டே வருமா? நம்ம அம்மாவா? ஆமா நம்ம அம்மா என் அம்மா இருக்கிறது போட்டு வந்து இந்த வேஷம் கொடுத்து என்ன சொல்ற? இது வரைக்கும் நான் நட்டுக்கிட்டே வருவேன். எந்த பிள்ளை என்ன கூப்பிட்டா கூட என் பைக்கில் கூட எந்த பிள்ளை ஏத்த மாட்டேன். நான் ஏத்தவே மாட்டேன். நத்திங். ஆமா அம்மா ஓ என் கண்ணு ஏங்க? ஆப்பிள் என் ஊட்டி ஆப்பிள் நட்டு அங்க பார்க்கல இங்க பாக்குறீங்க. அதாவது ஆமா உங்க நாடு என்ன நாடு? பரிமள தேசம். உங்க நாடு பரிமள பரிஜாசம். உண்மைதாங்க. உங்க அப்பா உங்க ஆறு உன் பேரு சகுந்தலா. சகுந்தலா. சகுந்தலா ஓ என் பேரே உங்களுக்கு தெரியுங்களாங்க? பேர்லாம் தெரியுது. நீ சொல்லுன்னு எதிர்பார்த்தேன். அப்படிங்களா? இந்த கண்ணே ஓ நான் எப்பொழுது உன் மேல ஆசைப்பட்டனா சரியா? இந்த நந்தவனத்தில் யாரும் கிடையாது. உண்மைதான். பாடி நீ நான் உன்னை சேரலாம் என்னங்க? சொல்லத்தான் நினைக்கிறேன். பூத்திக்கு மாமா அவனா ஜாயிட்டாலும் ஜாயிட்டு எல்லாம் ஓடிடுச்சு உள்ளார. மணி 5 ஆச்சு. அவருக்கெல்லாம் சொல்றாரு bro. 5 ஆச்சு. அதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அப்புறம்
குளிர் எடுக்குதுல்ல. ஆமா ஆமா. ஒரு நாய் தண்ணி டேங்க் நல்லா நிரப்பி விட்டுறாரான்ட்டு திறந்து ஒரு பொருள் விட்டுறாரான்றது. காலையில் வரட்டும் பேசிக்கிறேன். அவருக்கு அதை அண்ணன்கிட்ட சொன்னாதானே அவர் போய் ஏதாவது நிறுத்துவாரு. அதாவது பைப்புக்கு பைப்பு நிறுத்துது. அதுதான் இந்த நேரத்துல நம்ம தண்ணி திறந்து விடுவாங்க. நைட்டு ஃபுல்லா தண்ணி வருது. அங்கெல்லாம் எனக்கு 3 நாளா தண்ணி வரல. இந்த நந்தவனத்துல ஒருவருக்கொருவர் யாருமே கிடையாது. நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். நீ வா, நீ நானும் ஒன்னா சேரணும். வா அது போல நாள் உனக்கு போனது Yes,
பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம். இப்போ என்ன இப்போ தம்பி அதான் சவுந்தரராஜன் கல்யாணம் சரியா நான் போறேன் வேலை முடியுது. சமணம் கொடுத்து இங்கே ஆனா ஒரு காரணம் இருக்கின்ற ஆனா நம்ம இடமா ஆத்தானே ஒருவர் மீது ஒருவர் இச்சை வைத்தானே இந்த கனகத்துல நம்ம சேர்ந்து வைத்தோம். முடிஞ்சு போச்சு போடி எனக்கு தாய் தந்தை கிடையாதுங்க. எனக்கு தாய் தந்தை கிடையாது. அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. நீ அனாதை தானே? அப்பவே சொல்லல. பார்த்தமா ஆசை தீர்ந்துதா? உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். போவாதீங்க சுவாமி. ஏனென்றா எனக்கு தாய் தந்தை கிடையாது. சொல்லுமா எங்க பொம்பளைங்க இறக்கப்பட்டா புள்ளத்தாச்சி ஆக வேண்டும். அதே ஆவணாப்பட்டு இறக்கப்பட்டா கடங்காரனாக வேண்டும். இந்த புள்ளதாச்சி இறக்கப்பட்டதுனால நான் புள்ளதாச்சி ஆகினா ₹10 லட்சம் நீதான் இல்லைங்க. ஒரு 7 லட்சங்க. 5 லட்சத்துக்கு 7 வருஷம் மாசம் 10 ரூபான்னு கணக்கு. 2 வருஷத்துக்கு மாசம் 10 ரூபா கணக்கு. 100 ரூபாய் காட்சிக்கே கடன் வாங்கினா முன்ன போக 7 லட்சம் இறங்கி சொல்றேன். அதை ஜெவல்சி போய் தாங்க வாங்கலாம் தாங்க ஊருக்கு வந்தனால. அப்படிங்களா? அந்த இடத்துல எங்க ஐயா மாதிரி ஆயிட்டாரு. சரி இருக்கட்டும் விடு. அண்ணே இப்ப என்ன செய்யணுங்கற? நான் அரண்மனைக்கு போறேன். ஆனா ஒரு காரணம் இருக்கு சுவாமி. சொல்லுமா. ஏனென்றா எனக்கு தாய் தந்தை கிடையாது. ஏன்னா அண்ணா அண்ணி தான் இருக்கின்றா. அண்ணா அண்ணன் தெரிவிக்க வேணுமானா ஆனா தாங்க தான் சேர்ந்து என்று யாருக்குமே தெரியாது. இந்த அத்தோன கனகத்தில் தங்களை தவிர என்ன தவிர அந்த யாருமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு காரணம் இருக்கு சுவாமி. மனவா உனக்கு கிடையாது என்று சொல்லக்கூடிய இருக்கின்றது அல்லவா?
அந்த அஷ்டபுரத்து முத்திர பதித்த அந்த கனியாரி மோதிரம் இருக்கின்றது. அதனை என் கதை கருத்தை படுத்தி ஆனா அதை காட்டியாவது அத்திரபொண்ண மன்னன் துஷ்யந்தன் இருக்கின்றாரு. அன்னவர் தான் எனக்கு கணவரா நான் தெரிஞ்சுக்கின்றேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? எங்க நம்பிக்கை இருக்குதுங்க. இருந்தாலும் நான் தான் நம்புவேன். என் அண்ணா நம்புவாரா? நம்ப மாட்டாங்க. எங்க அண்ணன் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. நாட்டுக்குள்ள மக்கள் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. நம்ப மாட்டார் சுவாமி. அதனால கனியாரி மோதிரம் இருக்கின்றது. அதை என்னிடத்தில் கொடுத்துரு. ஆனா அதை வைத்தாவது தங்கள் பேரத்தில் நாம் எடுத்துக் கொள்ளும் சுவாமி. அப்படியா? உண்மைதான். சகுந்தலா, என் மேல நம்பிக்கை இல்ல, அதனால கனியாளி கொடுங்கற. நீங்க என்ன தெரிவிக்கின்றீங்க? நாம இருவரும் இந்த கானகத்தை சேர்ந்து விட்டோம். இப்படி சேர்ந்தது உரிமையாகாது. என்னோட நாட்டுக்கு சென்று உங்க தாயாக ரத்னமலா இருக்கின்றது. அதற்கு திரும்ப செய்யறேன். முறைப்பிரகாரம் திரும்ப தெரிவிக்கின்றீங்க. அதெல்லாம் எனக்கு பொறுத்துக் கொள்ள முடியாது. அதெல்லாம் இப்படி இருக்கிறது நானு முடியல சாமி. முடியலன்னா கூட கட்டு தாயா இது கனியாளி மோதிரம் அஸ்னாபுரத்தின் முத்திரை படுத்தது. இந்த கனியாளி மோதிரம் அல்லவா? இந்த கனியாளி எடுத்துட்டு அண்ணா நீ காமிச்சினா ஆமா ஒத்துக்குவாங்க. ஆமா அஸ்னாபுரத்து மன்னன் தான் இந்த பெண்ணை காதலித்திருக்கேன். ஏனென்றால் நான் ஒரு டெல்லிக்கு அதிபதி. உண்மைதான். ஆகினால் மேல்நாட்டு மன்னன் நான் பொய் சொல்ல மாட்டேன். தங்களுக்கு கப்பங்களை செலுத்தக்கூடியவர் நான் பொய் சொல்ல மாட்டேன். என்னுடைய கனியாளி உன்னிடத்தில் இருக்கிறதா உண்மையாக நம்புவார்கள். சரியா? என் கனியாளி பெற்றுக் கொள்ளு. ஏங்க இதனால எனக்கு ஒரு எந்த ஒரு ஆபத்து வராது. எந்த ஒரு ஆபத்து வராது. கண்டிப்பாக ஒரு திருட்டு படம் கட்ட மாட்டீங்களா? யாரு சிச்சி அந்த மாதிரி ஆளு கிடையாது. கையால கல்யாணம் போட்டீங்கன்னா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்படிதானே? உண்மைதான் சுவாமி. என் உயிருக்கும் என் நாட்டுக்கும் என் அண்ணா அண்ணிமார்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் கிடைக்கிறது. ஆனா தங்களே தெய்வமாக சுவாமி. அப்படியா? உண்மைதான். அப்படியா விட்டுக்கண்ணே. சரி போதுமா? ஆனால் ஒரு காரணம் இருக்கின்றது. தங்கள் நாடக அஸ்திரபுரம் இருக்கின்றது. அங்க சென்று உங்க தாயக ரத்னமலிடத்தில் தெரிவித்து நீங்க இந்த கானகத்தை வந்து முறைப்பிரகாரம் பெண்கள் இருக்கின்ற வரைக்கும் இந்த கானகத்துல பரவசாலை ஏற்படுத்தி இருப்பேன் தவிர, ஆனா என் நாடாகிய பரிமளதேசம் இருக்கின்றது. அங்க நான் செல்ல மாட்டேன். என் அண்ணன் நான் இருக்கின்றாரு. அந்த முகத்துல நான் முழிக்க மாட்டேன் சுவாமி. அப்படியா? உண்மைதான். சரி கண்ணே, நீ பத்திரமா இரு. ராஜாவுக்கு நானே உன்னை கல்யாணம் பண்றேன். உடனே வந்துருக்கீங்களா? உங்களை நம்பி இருக்கலாமா? நம்பிடுடி. எந்த ஒரு ஆபத்து வராதுங்களா? அப்படியா? சென்று வாருங்க. நான் தான் கல்லூரி நான் செய்கின்ற தவமாகப்பட்டது. அகோர தவம் செய்து கொண்டிருக்கும் போது என் கூடக்கண்ணால் பார்க்கும் பொழுது என் ஞானக்கண்ணால் பார்க்கும் பொழுது டெல்லி அஸ்மாவில் ஆள் வரக்கூடிய ஒரு பெண் மீது ஆசை வைத்து அந்த பெண் மரம் உச்சரித்து காதல் மோகத்தால் என் தவத்தை கலசத்தை தவிர்த்து விட்டான். இனி அவனுக்கு அந்த பொன் மேல வரக்கூடிய காமப்புறங்களை அனைத்தும் மறக்கடவது. அந்த பெண்ணுடைய ஞாபகம் வராதபடிக்கு சமைத்து விடுகிறேன். நினைத்தது அந்த பெண்ணை சேர்ந்தது எந்த ஒரு ஞாபகமே இருக்கக்கூடாது. அனைத்தும் மறக்கடவது. நான் சென்று வருகிறேன்.
நல்ல முறையில் பிடிபடையிலே இன்னலை தீர்த்து விட்டு நான் வந்து விட்டேன். அம்மா அம்மா பால் சாதம் வச்சிருக்கிறியா? பால் சாதம் விட்டு ஏதோ ஒரு பையன் கெட்ட பையன் செஞ்சுட்டு வந்து சாப்பிடுமா?
நாசமாயிட்டான் கவுத்துக்குள்ளே அடிச்சு வரான். பாருங்க அத்தி வந்தா போய் பாருங்க. காலையில கேளுங்க காலையில கேளு என்ன இல்ல வாணிக்கு அண்ணா வாங்குறேன் வேற பேரும் கஷ்டம் இன்னும் நாய்க்கு கேட்டுக்கிறேன்
யாரை காட்டி வாங்குனீங்க? அப்ப நான் சொன்னேன் டிங் பண்ண பிள்ளையார் வேஷம் போட்டு அத்திரவர தயாண்டு வரக்கூடிய வரக்கூடிய நீல மகாராஜனுக்கு ரத்னமலைக்கு வரக்கூடிய துஷந்தர் இருக்கின்றாரு. ஆமா அனுராகப்பட்டவர் இந்த கானகத்திற்கு தானே சரிதான் மிருகத்தை வேட்டையதற்காக ஓடி வந்தார். மிருகத்தை வேட்டையாடினவர் மிருகத்தை வேட்டையாடி விட்டு அரவணைக்கு சென்று இருக்கலாம். உண்மைதான். ஆனா நானாகப்பட்டவளோ இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ற கானகத்தின் நந்தவனத்துக்கு பூ எடுக்க வருகின்ற பொழுது என்னை பார்த்து என் மீது ஆசை வைத்துத்தானே என் மீது காதல் மகம் கொண்டு தன் உயிரை மாய்க்க உள்ளதற்காக ஓடி சென்றார். அந்த உயிரை நான் கவர்ந்து செய்யலாம் என்று எண்ணத்தோடு ஐயா உங்களையே நான் ஏற்றுக்கொள்கின்றேன், உங்களையே நான் திருமணம் செய்து கொள்கின்றேன், வாழ்ந்தால் உங்களோட தான், நான் இருந்தாலும் உங்களோட தான் தெரிவித்தேன். அந்த வார்த்தை பிரகாரம் தெரிவித்தீங்கன்னா அனுராகப்பட்டவரும் நானாகப்பட்டவளும் ஒரு ஆசை வைத்து ஒருவருக்கொரு அத்தனை இச்சை வைத்து இணைந்து விட்டோம். இணைந்த காரணத்தினா அப்படி இணைந்த காரணத்தினா அனராகப்பட்ட இடத்துல ஒரு சபத்தை கொடுத்தேன். ஐயா இந்த அனந்தர கனகத்தில் தாங்களும் நானும் மட்டும் தனியாக இருக்கின்றோம். என்ன சேர்ந்தது தங்களுக்கு மற்றவருக்கு தெரியாது. நாங்கள் தெரிவிக்கின்றேன் என் அரமனையாக அச்சனபுரம் சென்று என் தாயை ரத்தமடத்தில் தெரிவித்து உன்னை மிரப்புறகாரம் பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்கின்றேன் சொல்லிட்டு போன. ஆனா இது எப்படி நம்புதுன்னு தெரிவித்து ஆனா அனுராகப்பட்டவரே நீ எதற்கு அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம். உண்மைதான். என் கணையால் சந்தேகம் இருந்தால் என் அச்சனாபுரத்தை முத்திரை பதித்த கணையால் எனக்கு சொல்ற மோதிரம் இருக்கின்றது. மோதிரத்தை உனக்கு அடைமாத்திரம் கொடுக்கின்றேன். இந்த மோதிரத்தை உன் கருத்து நன்கிறேனா எடுத்துட்டு போன நான் இல்லை என்றால் சரிதான். என் அரண்மனை இருக்கக்கூடிய ஊழியரை செய்து வரக்கூடிய மந்திரிமார்கள் இருக்கின்றாரு. அந்த இடத்துல எவனா ஒருவர் இருந்தாலும் சரிதான். அவன் மேல தெரிவித்து உங்களை துஷேந்திர மகாராஜன் அச்சபுரத்தை தெரிவித்தா என்று சொன்னாலே போதும். என் நாட்டுக்கு வந்து விடு, நீ எங்க செல்வன தெரிவித்தா. ஆனா நான் தெரிவித்தேன் எனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என வளர்ந்தெடுத்தவ பரிமளத்திலும் பரிமளவதியும் அன்னத்தை தெரிவிக்காத படிக்கு வரமாட்டேன் சுவாமி. உங்க தாயத்தை தெரிவித்து என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். அது பிறகு நம்ம அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என் அன்னத்தை தெரிவிக்கணும்னு தெரிவித்து அது மாதிரி சென்ற மகராகப்பட்டவன் 1 மாதம் ஆனது, 2 மாதங்கள் ஆனது, 3 மாதங்கள் ஆனது ஐயா. ஆனா ஒரு பெண்ணா பிறந்தவருக்கு சொல்லக்கூடிய மாதவிடை இருக்கின்றது. அதாகப்பட்டது பிரிவிடை என்று சொல்வார்கள். அந்த மாத பிரிவிடை எனக்கு அணிய கிடையாது. அப்ப நானாகப்பட்டவள் 1 மாதம் பார்த்தேன், 2 மாதம் பார்த்தேன், 3 மாதமும் பார்த்தேன். ஆளுக்கு 4 பலூன் உப்பு மாதிரி உப்புது. அப்பதான் தெரியுது அங்க நம்ம டிங் பண்றது. ஒரு பெண்ணுக்கு 7 மாதம் வரைக்கும் கூட மாதவிடை இல்லாம கூட இருக்குது. அவங்க எல்லாம் கர்ப்பமா இருக்கான்னு அர்த்தமா? அப்படி கிடையாதுடா. அப்படி இருக்கும்போது அண்ணாவோட தெரிவித்த வார்த்தை பிரகாரம் நானாவட்ட கற்பம் தெரிவித்து அந்த 1 நாள் சேர்ந்த பாரு, அந்த 1 நாள் நான் கற்பம் தெரிவித்து விட்டேன். 1 மாதம் பார்த்தேன், 2 மாதம் பார்த்தேன், 3 மாதம் பார்த்தேன். ஆனா அத்திரவரை சென்ற மன்னனாகப்பட்டவர் அவர் தாயும் வர கிடையாது, அண்ணன் வர கிடையாது. அண்ணனத்தில் ஒருவேளை சிறை வரக்கூடிய மந்திரிமார்களும் யாரும் வர கிடையாது. நான் தனதன்மை ஆத்தேன். கூட மணி போட்டு 9 மாதங்கள் ஆகியும் தானே யாரும் வராமல் வெடிக்கத்தானே இந்த கானகத்துல பரணகத்தலை ஏற்படுத்தி தன்னதன்மையத்தனை வாழ்க்கை செய்து இந்த சிசுவை நான் கவனம் செய்து வருகின்றேன். ஆனாலும் இதற்கு மேல இந்த கானகத்தில் இருந்தமானா என் உயிருக்கு ஆபத்து. என் வயிற்றில் வாழ்ந்திருக்கூடிய சிசு இருக்கின்றது. அது எடப்பாவம் செய்ய அதனால் அதுக்கு ஒரு ஆபத்து நடந்துவிடும். அதனால் இனிமேல் இந்த கானகத்தில் இருப்பதற்கு இடம் கிடையாது. நம்ம அண்ணா ஆகிய பரிமளராஜா இருக்கின்றாரு. என்ன அடித்தாலும் சரிதான், என்ன உதைத்தாலும் சரிதான். வந்த உடனே டிங் டிங் பண்ணி பரவாயில்ல என்ன சொல்றேன்.
என்ன வெட்டி போட்டு கொன்றாலும் சரிதான். ஆனா என்ன இருக்கின்றாரு பருவராஜன், அவர் கருத்துல ஊர் போக தவிர மற்றவர்களே ஊர் போக கூடாது. அதனால் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு போக வேண்டும். போகலாமா? அமைச்சர் சொல்றா, அழகான பேரு பாட்டம் நான் தரம் பாரு. அப்படி காணாம சார்ந்தாலே யாரு? ஒரே ஒரு நாத்தி. ஆமா, தும்புல நல்ல தும்புல தானம்மா. அப்படியா? புள்ள வாய் வருமா இருக்கு. நல்லது கேட்டது இப்ப தெரிஞ்ச போது காணக சார்ந்தாலே எங்க காரு போனா என்ன பண்றா? ஒரு வளவடிக்கை பார்த்துட்டு மறுபடியும் படிக்க போற அப்படியே பாடசாலை போயிட்டாலோ அவன் வருவான்னு எல்லா பதார்த்தத்தெல்லாம் சமைச்சு ரெடியா வச்சிருக்கேன். பாவம் பச்சை புள்ள பச்சை மண்ணு. இந்த மாதிரி அண்ணி எங்க அம்மா அண்ணி யாரு? அண்ணி யாரு? வயசு காட்டாது இந்த ஒண்ணுதான் கூப்பிடுறது. என்னடா தினந்தோறும் மண்ணி என்று முன்பக்கமா திரும்பி வந்து ஓடி வந்து பாதத்தை வணங்கி வேண்டி ஆசீர்வாதத்தை பெறுவா. என்ன புது காட்டுற அண்ணி ஸ்டைல் பாடுறா. அது ஸ்டைல் என்னடா காரணமா இருக்கும்? அண்ணி வணக்கம். அண்ணி காணத்துல எழுத்து வளர்த்தமே ஒரு அண்ணி ஒரு பயம் நம்ம வயசுல பிறந்திருந்தா அது ஆனா ஓடி வந்து கிடுக்கிட்டு பாதத்தை பணிஞ்சிருக்கும். நம்ம அம்மா வாச்சு அப்படின்னு பாக்காத வச்சு பாத்துருப்பா. திமுரு வாட்டம் நெஞ்சு எழுத்தம் அடிச்சு திமுரு பாரு எப்படி அதான் வித்தக்கருக்கு புள்ள வாங்குறது அறியப்படியா விளையும் பயிறு மொழியில தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. இப்பவே இந்த கட்டி கொடுக்காதே இவ்வளவு திமுருவாட்டம் தெனாவட்டு வந்துருந்தாக்கா நாளைக்கு பாக்குறோம்னா கட்டிட்டு போறோம்னா சொல்லுவோம். போற விட்ட சக்காலத்தை சும்மா இருப்பாள்ல அந்த பெருமா புள்ள வளர்த்துருக்கா பாருன்னு யார பேசுவாள்? ஒன்னதான் எட்டு நான் உண்பக்கம் என்னடா அடியே சகந்தல அண்ணி என்ன பாருடி திரும்பி பாருடி. பார்க்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் எனக்கு மனசஞ்சல் ஏற்பட்டு எனக்கு கொஞ்சமா இருக்குது அண்ணி. கொஞ்சமா இருக்குதுங்க. டிங் பண்ணும்போது கூச்சம் வருதியா சகந்தல? இது வரைக்கும் நான் சின்னந்திர பிள்ளையா இருந்தேன். நீங்க பிள்ளையா ஆன உடனே உங்க முகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு அண்ணியா ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்ல எனக்கு தாயாக ஏற்றுக் கொள்ள வேண்டுமா? ஒண்ணுமே எனக்கு புரியல அண்ணி. இவ்வளவு எப்படி நான் காமந்த பண்ணி உன்னை கண்ணுக்குள்ள கண்ணா வளர்த்தனும் அந்த மாதிரி எந்த ஒரு பாகபட்சம் இல்லாம என்ன திரும்பி பாரு. உன அண்ணன் அம்மாடி தாய்க்கு தாய் நீயும் பெண்ணு நானும் பெண்ணு திரும்பி பாரு என் முகத்தை. அதே ஆமா ஒரு பெற்றெடுத்த தாயா இருந்தா நான் பிள்ளையாப்பட்டது இப்படி மறைவான என்று திரும்பி கொண்டு இருக்கின்றது அப்படின்னு முன்னால் வந்தது பார்த்திருக்கோம். நீங்க அந்நியத்தை வச்சுதான் பின்பற்ற கொண்டு என்ன திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கின்றீங்க. அதே தாய்க்கு தாயாக நினைக்கவில்லை. ஆமா நீங்க பெற்ற பிள்ளையா நினைக்கவில்லை. யார் எவரா ஆமா என்ன பண்றது எடுத்து நாம வளர்த்துட்டோம் பண்ணிட்டோம். கருப்பு நாட்டிலையும் முழுத்து அப்படியும் வேலை செய்யும் போது சின்ன பிள்ளை தூக்கி ஏற கட்டி போடலாம்.
எம்மா என் பொண்டாட்டி மாசமா இருக்கிற புடிச்சுக்கிறேன் எம்மா சகுந்தல என்னைக்கு இல்லாம காட்டுக்கு போனாலே காட்டுக்கு போன இடத்துல என்னடா இது ஆவாதவன் எவ்வளவு ஆவாதவன் சீட்டு எழுதிட்டானா எல்லாத்துக்கும் மணி தான் காரணம். அவ குளியாம இருக்காளா? ஏண்டி காட்டுல போனீங்க காலக மாடத்தோட குளிக்க தண்ணி இல்ல இருக்கா இல்லையா? இருக்குங்க. மாசமா இருக்கிறாமா? அட சங்க வாங்கி கழுத இது பங்குனி மாசம் அடுத்த சித்திரை. ஏய் பங்குனி அடுத்த சித்திரை வரும். அப்புறம் என்ன மாசமா இருக்குன்ற? ஐயோ ஒரு புளி சோறு தக்காளி சாதம். ஓ காட்டுக்கு போயிட்டு பசியோட வந்துருப்பா. சாதம் எல்லாம் சமைச்சு ஒரு புளி சாதம் தயிர் சாதம் மேல ஆசைப்பட்டிருப்பா. அங்க மாங்காய் தேங்காய் எல்லாம் பாத்துருப்பா. அந்த சாதம் வச்சு சாப்பிட்ட ருசியா இருக்கும். வகையாவா கதை நல்லா இருக்கும். கதை நல்லா சூப்பரா இருக்கும். கண்ணு பாவம் புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் எல்லா சாதமும் இருக்குதுப்பா. இந்தாம்மா சாப்பிடுமா. பாவம் வீட்டுல சாப்பிட்டு போனதான் காலத்துல சாப்பாடு இருக்காது. படிக்க போற இடத்துல படிக்க போற படிப்பு பூரா சிந்தனையும் படிப்பு மேலேயே செலுத்திருப்பேன். பாவம் ஏங்கி தாங்கி வீங்கி வந்திருக்கம்மா. ஒரே ஏடு ரெண்டு பாத்து சங்கமாங்கி கழுத. அப்பவும் சொன்னேன் சாப்பாடு புளிசாதத்துல எண்ணெய் அதிகமா ஊத்தாரா எண்ணெய் போல அவளுக்கு ஒத்துக்காது பால் விட்டு வரும்னு சொன்னானே கேட்டியா? நீ ஒரு சுதுமதி கட்ட சுத்தம் என்னடா புள்ளத்தாச்சு அஜித் வாஞ்சல்ல இது வாஞ்சல்ல இது இல்ல என் செல்லு யூடியூப்ல போட்டா எனக்கு வராதுடா. நீங்க மட்டும் இல்ல உலகத்திலே பார்க்கலாம். நல்லா எடுக்கணுமா? அங்க எடுத்து படிக்க போறோம் சொன்னாலே படிக்க போறோம் ஐயா. இதான் படுத்தது போல இருக்குது.
இந்த மனுஷன் நான் தாடி கட்டு வந்தனால நீங்க 12 வருஷம் ஆச்சு. இந்த பால் வைத்து ஒரு புழுவோ பூச்சோ மாச்சோ மருவோ ஒண்ணுலடையப்பா. நல்ல நேரம் தாண்டா புள்ள போயிடுச்சுலாம் கிடைக்கும். கெட்ட நேரம் எப்படா புள்ள போறோம்? அம்மா நம்ம எல்லாம் வர புள்ளையும் அது என்ன பத்த தந்த யாரு போய் அவங்க ஆகிட்டு எண்ணி வச்சிருந்தாங்க எண்ணி வச்சிருந்தாங்க அது எனக்கு இறையும் தெரியலடா. சண்டாள சிவில என்ன பாழகி வாழையா தம்பியோ சட்டி உனக்கு வந்த தர்மராஜா அந்த சட்டி அந்த தர்மரு இல்லாம இன்னைக்கு தவிக்குது அக்கா உன் சட்டி. அது மட்டுமா அக்கா உன்னை சட்டியில குடுத்திருந்தா நீ சனப்பட்டு வந்திருப்ப. சிலையா கழிப்பருடைய அக்கனை சிம்பு வச்சு கட்டு தம்பியோ கூட போற பருப்போ தம்பி கொல்ல வரப்படையோ அது எனக்கு வந்த புண்ணியவாரே உனக்கு அந்த மலையை கொட்டி வச்ச தன்னங்கண்ணு அது நீ கொட்டி வச்ச தன்னங்கண்ணு அது நீங்க குறித்து மிரியலையா தண்டலட்சுமியா குணம் போல இறங்கி வாழையாம தும்பப்பூ மேடியக்கா முந்தாள் அழகி துளக்கான போனையக்கா. அது மட்டுமே அக்கா கொலையா எடுத்துக்கிட்டு விருதாச்சலம் கோர்ட்டுக்கு போனாலும் கொலையா கேப்பார் உடையாக்க உன குந்த வச்சுவோம். மானகட்டம் மாடு சக்காலத்தி அறிவில்ல புத்தி இல்ல. படிக்க போற இதான் பருப்பு படிச்சா இன்னும் போன படிக்க போறேன். நான் ஒரிஜினலா இருப்பேன், ஒரிஜினலா போவேன். நான் உத்தமி, நான் பத்தினி சொன்னியே கரிப்புறம் காரு இந்த கவிதை அப்படி நின்று இருக்கிற அங்க அடிக்காது எக்க புள்ள பால் குடிக்கிறாடா. உன்னை ஆம்பளன்னு பார்க்க மாட்டான். பையன் கட்டு வாய முடியும். பையன் கட்டியா சொல்றேன். என்ன கட்டு
அந்த மாதிரி தள்ளாதீங்க. தங்கச்சி தங்கச்சி அப்படி சீராட்டு வைக்கணும். நல்ல மாடமா பார்த்து கொடுக்கணும். நல்ல மாப்பிள்ளை கொடுக்கணும். நல்லடமா பார்த்து பெரிய பேரை வாங்கி கொடுப்பா, நல்ல பேரை வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் என் பொண்ணு இல்ல, என் தங்கச்சி நல்ல புள்ள சொல்லி கரிய பூசி அவதான் காணகம் போறாரு கன்னியாகுமரி சொன்னாலே கன்னியாகுமரிக்கு போன எடுத்த அவருக்கு புள்ள தாய்ச்சி வந்துதான் புள்ள தாய்ச்சி கப்பல் யார் அவர் எல்லாம் தடிப்பாரு அந்த தேவையாச்சு இந்த மாநகரம் நீயாச்சு, அந்த மாநகராட்சி இந்த சும்மா சங்கமாச்சு கட்டிடுறது பாரு. உன்னை கட்டது வேற எவனையாச்சும் கட்டிருந்தா கூட அதனால மானம் போய் நான் இருக்க மாட்டேன். அந்த தேவடியா ஒரு மானம் கட்ட தேவடியா, அதனால நான் இருக்க மாட்டேன். அவளாச்சு நீங்க மாநகரம் கொடுக்கலாம் பண்ணுங்க. உனக்கு பெரிய பேரா பட்டம் வாங்கி வைக்கிட்டோம். நான் போறேன், என் அம்மா அவளு போறேன், என் ஆத்தா அவளு போறேன். தாய் வீடு போயிட்டு வர வரைக்கும் இருக்கிற சொத்து பத்து பூரா ஒண்ணும் குறைய கூடாது. நகரத்து பூரா ஒரு பவுன் ஒரு கிராம் குறைய கூடாது. அப்படி குறைஞ்சது அப்படி குறைஞ்சது மடம் वकार माओ माओ वकार मा தேவியாக பரிமளாவை சொன்ன வார்த்தை பிரகாரம் யாரோ ஒரு சோழனை வைத்துக் கொண்டு பாதைக்கு சென்றாரி என்ன மானபங்கம் செய்து விட்டான். பார்த்தாயா आपन இந்த பாதைக்கு சென்றாரி